கேட்டு தடா தங்கள் கேட்டு தடா. நீ திறக்கலாம், எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தான் இருக்காங்கடா. ஐயோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சாய்தன் வியூஸ். ஸோ இன்னைக்கான பசல்ஸ் வந்து ரிடல்ஸ் டைம். நான் உங்கள்கிட்ட 3 கேள்விங்க கேட்பேன். அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் பதில் சொல்லிட்டா நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாரும் ஜீனியஸ், நான் வந்து ஒன்றும் தெரியாத மனுஷன். ஸோ வாங்க கேள்விக்கு போகலாம். கேள்வி சரி, இந்த பக்கம் போடா, இந்த பக்கம் போடா, எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச ரைட் டிரெக்ஷன் போல். கேள்வி, அது என்ன கேட் இதுக்குள்ளே நம்ம என்னைக்கும் போக முடியாது? கரெக்டான ஆன்சர் கோல்கேட். 2வது கேள்வி, அது என்ன பேங்க் இதுக்குள்ளே நம்ம ஒரு ஜென்மத்துக்கு போக முடியாது? கரெக்டான ஆன்சர் பவர் பேங்க். இப்போ தான் வரப்போகுது தங்கம் ஆப்பு. 3rd கேள்வி, ஒரு வேளை நம்ம ரைட்டுக்கே போனால் லெஃப்ட் நம்ம மேலே கோச்சுக்குமோ? ஏன்டா என் மேலே வரமாட்டுக்கான்னு. ஸோ இந்த ரவுண்டுக்கு நான் லெஃப்ட்டுக்கு போகிறேன். இதுக்கு நான் என் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். போடவா, இந்த பக்கம் வாடா செல்லம். ஸோ 3rd கேள்விக்கு வந்துட்டோம். இது வந்து கிராண்ட் ஃபினாலே. கேள்விக்கு ரெடியாக இருங்க, குவாய்ட்டாக இருக்கணும். ஒரு க்ரீன் ஹவுஸில் க்ரீன் வாழ்கிறாருன்னா மிஸ்டர் க்ரீன் ஹவுஸில் வாழ்கிறாரு. மிஸ்டர் ப்ளூ ஹவுஸில் வாழ்கிறாரு. மிஸ்டர் yellow ஹவுஸில் வாழ்கிறாரு. இப்போ ஒயிட் ஹவுஸில் யார் வாழ்கிறா? கரெக்டான ஆன்சர் வந்து என்னடா இது, சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல விடுங்க ப்ளீஸ். ஓகே, நீங்களே பதில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அது யாரோடது கரெக்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எந்த மாதிரி சேலஞ்ச் வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க.